ஓம் கம் கணபதே நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவம். எந்த ஒரு விஷயமும் முடிவல்ல, ஆரம்பம் மட்டுமே. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் அழிக்க முடியாது. ஒரு விஷயத்திலும் ஞானம், அறிவு, இது போன்ற நல் ஒழுக்கம், இவை எல்லாவற்றையும் போதிக்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவானை ராசியினுடைய அதிபதியாக கொண்ட மீனராசி நேயர்களே, வணக்கம். இத்தனை நாள் எதிராளிகள் யார், அவங்க என்ன செய்வாங்க, அவங்கக்கிட்டேருந்து நாம் எப்படியெல்லாம் யோசித்தோம், நிறைய யோசித்தோம். அவங்கள பற்றி புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த எதிராளிகளுக்கு டேக்கிள் குடிக்கிற மாதிரி நாம் சில விஷயங்கள்லாம் செஞ்சோம். அதாவது எப்படி எந்த ரூட்டில் எந்த இடத்துல போய் எப்படி வெளியில் வரணுங்கிறதுலாம் தெரியும். நாசுக்காக சில விஷயங்கள் செஞ்சோம். இந்த நாசுக்காக சில விஷயங்கள் செஞ்சதுனால எதிராளிகள் கிட்டக்க நமக்கு எவ்வளவு தூரம் நல்ல மதிப்பு மரியாதை இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதை நாம் தெரிஞ்சிக்கலைன்னா பிரச்சனை தான். அதை எப்போ அனுபவிக்கிறது? சில விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னு சொன்னால், சில விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோன்னு சொன்னால், அது எப்போ, ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இல்லையா? அப்போது இப்போ நடக்கக்கூடிய காரியங்களுக்கான காரணத்தை நீங்கள் தேட வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். என்ன ஆரம்பமே இப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ராகு பகவான் 18ஆம் தேதி மே மாதம் 2025 அன்று உங்கள் ராசி மண்டலத்திலிருந்து பின்னோக்கி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி மண்டலத்துக்குள் பிரவேசிக்கிறார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 வரை அவர் அங்கே வீற்றிருப்பார். அதே போல் கேது பகவானும் சப்தமஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு அவர் பிரவேசிக்கிறார். வம்பு வழக்குகள், நோய் நொடிகள் என்ற 6ஆம் இடம். அது மாத்திரம் இல்லைங்க, வெளியிலேருந்து வரக்கூடிய பணமும் 6ஆம் இடம் தாங்க. நிறையா காரகத்துவம் ஒரு வீட்டிற்கு இருக்குது. நம்ம ஒரு பெரிய காரகத்துவத்தை மட்டுமே நம்ம வச்சிட்ருக்கோம். அந்த சில காரணங்கள், காரகத்துவத்தை நாம் எடுத்துக்கணும். இத்தனை நாள் நம்மளுக்கு இருந்த ஆசைகள், இந்த ஆசைகளால் நாம் நம்மளுடைய நண்பர்களாகட்டும், நம்மளுடைய குடும்பமாகட்டும், குடும்பத்தில் இருந்தவர்களே ஆகட்டும், நாம் நமக்கு இஷ்டத்திற்காக அவங்கள கைப்பாவையாக உபயோகித்தோம். நாம் உபயோகித்த விஷயங்களுக்கான பலன்களை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னப்பா பயம் அப்படின்னா, இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அது மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ பயப்படுவீங்க. அப்போது எதிராளிக்கிட்டக்க நீங்கள் சாமர்த்தியமாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சில கருத்து வேறுபாடுகள் இப்போ தான் அது வம்பு வழக்குகளாக மாறப்போகுது. அல்லது இப்போ தான் உங்களுடைய அயன சயன போகத்தில் அது கை வைக்க போகுது. இன்னும் முக்கியமாக உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கா பார்த்துக்கோங்க. இந்த 17, 18, 19 இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு சரியாக பார்த்தோம்னா, அதே நேரம் ரெட்டிப்பா 36, 35, 36, 37 வயசு ப்ளஸ் கூட்டல் 18. இது எதுக்கு இது சொன்னோன்னா, இந்த நேரத்தில் தான் ராகு பகவான் அதே இடத்தில் இருப்பார், கேது பகவான் அதே இடத்தில் இருப்பார். உங்களுடைய சுய ஜாதகமும் இதுவும் சரியாக வரும். இப்போ 9 வருஷம்னு வச்சுக்கிட்டோன்னா அப்படியே மாறி வரும். கேது பகவான் இங்கேயும் ராகு பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி வரும். ஏன் இப்போ இந்த சுயஜாதகத்தில் தாங்க விஷயமே இருக்குது. ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு 18ஆவது வயது வரும்பொழுது ஒரு மாற்றம் நிகழும். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு 9ஆவது வருடத்தில் நல்லது நடக்கும். இப்போது ராகு பகவான் அவர் இருக்கக்கூடிய அதே இடத்திற்கு வந்தால், கேது பகவான் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்தால், ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அது என்ன?
அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர்றது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இப்போது அயன சயன போகம் அப்படிங்கிறது கெடும். உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அதிகமாகும். அயன சயன போகத்தை கெடுக்கும். கேது பகவான் 6ஆம் இடத்திற்கு வரார். எதிராளிகள்கிட்டேருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கணும். அந்த சுகம் கிடைக்கல அப்படின்னா வம்பு வழக்கு. அந்த வம்பு வழக்கு வருமா, இல்லை மனநோய் வருமா? இந்த மனநோய் உங்களுக்கு உடல் நோயை கொண்டுட்டு வருமா? இந்த நோய்கள்லேருந்து நீங்கள் வெளில வரணுமா வேணாமா? அது இப்போது மீன ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமா? அது இல்லை. சுய ஜாதகத்தில் இப்போது நடப்பு இதில் ராகு தசை நடக்கலாம், கேது தசை நடக்கலாம். அதே நேரத்தில் ராகு புத்தி நடக்கலாம், கேது புத்தி நடக்கலாம். சில கிரகங்கள் ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கும். நாம் ராகு தசை நடக்கலை, ராகு புத்தி நடக்கலான்னு நினச்சிட்டு இருப்போம். அங்கே மேட்ரு என்னென்னா, ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர காலில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வேலை செய்யும் சாமி. இங்கே தான் நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்க்க வேண்டும். அந்த ஜோதிடர்கிட்ட சரியான முறையில் நீங்கள் ஒரு வழிகாட்டுதலுக்கு நீங்கள் போகணும். அவ்வாறு போனால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி திருப்பத்தை கொண்டு வரலாம், எந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யலாம், எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டலாம்ங்கிறது அவருக்கு தெரியும். அந்த ஜோதிடர் உங்களுக்கு சில மந்திரங்களையோ, சில யந்திரங்களையோ, சில தந்திர முறைகளையோ, சில கோவில் ஸ்தலங்களுக்கோ, சில ஹோமங்களோ, சில பூஜைகளோ நீங்கள் செய்யும் வண்ணம், அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய உடம்பில் உள்ள தீயவை வெளியே சென்று இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்கள் உள் வந்து உங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு ஞானியாக மாற்றும். உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு மட்டும்தான் ஜோதிடம். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களால் உங்கள் குடும்பம், உங்களால் உங்கள் குழந்தைகள், உங்களால் உங்களுடைய பெற்றோர்கள், இவர்களுக்கு எவ்வாறு இந்த ஜோதிடத்தின் மூலமாக நீங்கள் நன்மை பெறுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அப்போ வம்பு வழக்குகள் வந்தால் பேசி சமாதானமாக போங்க. முக்கியமாக இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் இவங்களுக்கு இவங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் தீர்த்து வைத்தால் இவங்களுக்கு மனதளவிலையும் உடல் அளவிலையும் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இதனால் குடும்பம் விருத்தியாகும். மீன ராசிக்காரர்களுக்கு, மீன லக்னக்காரர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் வந்து சேர வேண்டும். இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.